சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என் வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல வந்து 6வது பாடல் தான் பார்க்க போறோம். பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைவனை, அதாவது சிவபெருமானை வந்து திருமூலர் வந்து புகழ்ந்து பாடுறாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, 6வது பாடல். ஓகேங்களா? அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவமும் இல்லை, அவனின்றி மூவரால் ஆவதும் இல்லை, அவனின்றி ஊர்புகு மாறியேனே அப்படிங்கறது சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமானை தவிர பிறப்பு இறப்பு இல்லாதவங்க வந்து யாரும் இல்லை. அப்புறம் சிவபெருமான் வந்து பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறும் இல்லை. அப்புறம் சிவபெருமானே நினைச்சு உருகி அவரே நினைச்சு பக்தியா பாடிக்கிட்டு அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வந்து தவம் வந்து வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் அந்த தவம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்கள் செய்யும் தெய்வங்களும் இல்லை. சிவபெருமானோட பர்மிஷன் இல்லாம அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்யறவரும் யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி சிவன் இல்லாமல் முக்தி அடைய வேறு வழியும் எந்த வழியும் நான் அறியவில்லை. அதாவது சிவபெருமான் தான் முக்தி அடைகிற வழி, வேற எந்த வழி எனக்கு எதுவும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமூல சித்தர் சொல்றாருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்லிட்டேன். புரியலன்னா நீங்க வந்து இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. 2-3 டைம் கேட்டாதான் அது வந்து பாடல் வந்து புரியும். திருமந்திரத்தை வந்து கேட்பதற்கு பொறுமை அவசியம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், அதையும் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. சிவபெருமான் அருளாலும் திருமூலர் அருளாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லபடியாக போய் சென்றடைந்து நல்லா புரிந்து நல்லா சிவபெருமானோட தரிசனத்தை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.